அம்மாபாரதி. அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தி பெறுவதில் ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், இங்கு குழுவிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவான். மருத்துவமனை செலவிகளிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பான். படுக்கையிலிருந்தும் முடங்கி விடாமல் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று பிறை 15 கிட்டத்தட்ட ஒரு பாதி ரமலான் நம்மளை விட்டு விடைபெற்றுவிட்டது. வந்து கவலையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த போன நாட்கள் ஒரு முத்தாய்ப்பான நாட்கள். இது உயிரை விட மேலானது. நாள் கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுடைய நாட்கள் மிக உன்னதமான பொக்கிஷமான நாள். 15 நாள் என்ன செஞ்சிருச்சு, கடந்துருச்சு. இன்னும் இருக்கக்கூடிய மீதி 15 நாட்கள். அப்போ மீதி உள்ள 15 நாட்கள் நம்ம எப்படி செலவழிக்கணும்? இன்னும் தக்குவாவோட செலவழிக்கணும், இன்னும் வரையத்தோட செலவழிக்கணும், இன்னும் பேருதலாக நம்முடைய நாட்களாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய பொக்கிஷமான நாட்கள். ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு ஜனப்பொழுதும் என்றைக்கும் வரலாற்றிலே கிடைக்காத ஒவ்வொரு பொழுதும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, அதே போல இன்றைய சிந்தனை நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருக்குதான் நம்ம என்ன செய்யணும்னா பிறர் குறைகளை பற்றி பேசும். எனக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது நம்ம எல்லாரும் கலந்த ஆலோசனை நம்ம இந்த செய்தி பேசும் பொழுது நம்மள்கிட்ட இருக்காது. ஆனால் கடைசி வரைக்கும் இல்லாமக்க நம்ம நினைச்சு துவாச்சு. நம்மள்ட்ட அந்த காரியமே இருக்காது. நம்ம நல்ல முறையில் பேணிக்கையாக இருப்போம், நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய விஷயங்கள் கரெக்டாக இருப்போம், யாரையும் பற்றி பேச மாட்டோம். இருந்தாலும் கடைசி மௌத்தான வரைக்கும் அந்த மாதிரி இருக்கோம் அல்லவா? அதனால ஒரு சின்ன சின்ன செய்தி. இப்போ இமாம் பெருமக்கள் வர்றாங்க, பதிவு செய்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய குறையை மறைப்பது கட்டாய கடமை. இப்போ நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, சுற்றி உற்றார் உறவினங்க ஏதாவது ஒரு குறை செஞ்சா என்ன செய்யணும், அதை யாருக்கும் தெரியாம மறைச்சிடணும். அப்படி மறைச்சிட்டீங்கன்னா மறுமை நாள்ல எல்லாரும் நிற்போம். மறுமை நாள்ல ஒட்டுமொத்த உலகமே நிற்கும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இப்ப நீ இந்த நாள்ல உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய அண்டை வீட்டாருடைய குறையை மறைத்தது காரணத்தினால் நீ செய்த அத்தனை குறையும் நான் மறைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லுவான். பாருங்களேன், நம்ம அவர் செஞ்ச பாவத்தை, அவர் செஞ்ச தவறு செஞ்சிடறோம், யாருக்கும் தெரியாம அப்படியே அமைதியாக்கிறோம். அமைதியாக்கி நம்ம தவறுக்கு உணர்ந்து போகக்கூடாது. அவங்கள தனிப்பட்ட முறையில் சொல்ல தப்பு கிடையாது. பிறர்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்கள பற்றி நம்ம கழுவி ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடாது. இது அல்லாஹ் இருக்கிறான். ஆனா நீங்க அந்த மனிதனுடைய குறைகளை மறைத்துட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் மறுமை நாள் அல்லாஹ் நினைச்சிடான் அவங்களுடைய குறைகளை மறைக்கணும். அப்போ கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, இன்னைக்கு சமுதாயத்தில் பாருங்க, இன்னைக்கு ஒரு 2 பேர் உட்காந்தா போதும். அதாவது ஒரு 3 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து உட்காந்தா போதும். எங்கனாலும் சரிதான், அங்கே எந்த சூழ்நிலைக்கும் பயானம் ஹதீஸு ஓடுறது கிடையாது. யாரையாவது பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒன்று அவங்கள, இல்லை இவங்களை, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டு இருப்போம். நல்ல காரியம் செய்வாங்க, அவங்களையும் பேசுவோம். நல்ல காரியம் செய்யாமல் இருப்போம், அவங்களையும் பேசுவோம். அது ஒன்றே தான் நல்ல காரியங்கள் செய்யணும், இல்லை நல்ல காரியங்களை செய்கிறவங்க விடணும். அப்படி சமுதாயம் கிடையாது. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் குறைகளோடு வாழ்க்கை. அல்லாஹ் எல்லா மனிதனும் குறைகளாக தான் படைச்சிருக்கான். அது மனிதனுடைய மூக்கு, கை, காலு, முகம் எல்லாம் உருவங்கள்லாம் சரியா இருக்கும். ஆனா உள்ளங்கள் குறையுடையதான். கண்ணியமான தாய்மார்களே, எல்லாருடைய உள்ளமும் எப்படி இருக்குன்னா ஒரு ஏக்கத்தோடு இருக்கும், ஒரு தேட்டத்தோடு இருக்கும். என்ன ஏக்கம், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கும். என்ன தேட்டம், அப்படி நமக்கு அது வேணும் இது வேணும். இந்த மாதிரி ஒரு தேட்டத்தை அல்லாஹ் உள்ளத்தை கொடுத்திருக்கான், குறைகளை உள்ள கொடுத்திருக்கான், எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கான். இருந்தாலும் நம்முடைய குறைகளை மறைத்துவிட்டு பிறர் குறைகளை வெளிப்படுத்துவது என்பது ஒரு மோமினான கரியை சாப்பிடுறது போல. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய நீண்ட சம்பவம். ஆனால் நினைச்சிடுவோம், ஒரு சிறிய செய்தியை சொல்லுவோம்.
ஒரு பெருமானா சிலார் சிரிச்சாங்க. ஒரு பெண்மணி வருவாங்க, கடுமையான தனித்தாக எடுக்கும். அப்போ அந்த பெண்மணிக்கு நோம்பு திறக்கலாமான்னு சொல்லிட்டு பெருமானா சிலார் முகத்தை போகும்போது பெருமானா சொல்லுவாங்கன்னா வாமிட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. வாமிட் எடுத்தவொடனே 2 கறி துடிக்கிறவங்க என்னன்னு பார்த்தோன்னா பிறர் மனிதனுடைய குறைகளை அவர்கள் பேசிக்கொண்டார்கள், புறம் பேசிக்கொண்டிருந்தார். அதனால நினைச்சிட்டான். அப்போ ஒரு மனிதனுடைய குறைகளை பேசுவது என்பது அவருடைய மாமிசத்தை சார்ந்தது. நல்லா பாதுகாக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே. அதாவது பெண்களை அல்லா நினைச்சு நரகத்தை அதிகமாக பார்க்குறாங்க. நல்லா பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் சொல்ற நசீபாகணும். அதே போல அந்த எதனால் அப்படி இருக்குன்னா பெண்கள், அந்த பெண்கள் தாய்மாக மட்டும் அல்லாமல் ஆண்களும் சேர்ந்தான். இன்னைக்கு எல்லா இடங்களும் என்ன செஞ்சிடறோம்? ஒன்னே தன் குடும்பத்துல மருமகள், மாமியார், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தம்பி, அண்ணன், தங்கச்சி, உறவுகள் எல்லாத்தையும் பத்தி ஏதாவது ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறது. இதை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை, மார்க்கமும் பிரியப்படுவதில்லை, நம்முடைய இஸ்லாமும் அனுமதிக்க கிடையாது. கண்ணியமான தாய்மார்கள், நீங்களா பாருங்களேன், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நோன்பு வச்சுக்கிட்டு தாவியா தொழுதுகிட்டு திக்கரோடு இருக்கிறீங்களே, அந்த புனிதமான வாயால யாரைய பற்றி பேசினா அல்லாஹ் வருத்தப்பட மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இங்கே பாருங்க, நீங்கள் சிரமப்பட்டு இன்னைக்கு அடிக்கிற வெயிலை பார்த்தீங்கன்னா அப்படி வெயிலாக இருக்குது, இரவுல பனியாக இருக்குது, அதுக்கு மாற்றமாக பகலில் அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. ஆனால் பார்த்தோன்னா நம்ம அந்த வெயிலில் என்ன செய்வோம்? சிரமப்பட்டு தண்ணி குடிக்காம சாப்பிடாம உட்காந்து நோம்பு வச்சிருக்கோமே. அப்புறம் நம்ம நோம்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோன் எடுத்துடுறோம், யாரையாவது பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அல்லது பக்கத்தில் யாராவது பார்த்து வந்தாங்கன்னா ஏதாவது இடத்துல எங்கேனாலும் உட்காந்து பேச ஆரம்பிச்சு. கனிமான தாய்மார்களே, அப்போ நம்ம செஞ்ச அமல்கள் என்ன ஆச்சு? நம்ம சிரமப்பட்ட நோம்புகள் என்ன ஆச்சு? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் போச்சு. அவ்வளோதான், மன்சூரன் பரப்பப்பட்ட புழுதி போல ஆகிருமா. அல்லா பாதுகாக்கணும். சிரமப்பட்ட நோன்புகள், தொழுகைகள், இபாதத், திக்ர், நீங்க செஞ்ச சதகாவான காரியம், தர்மமான காரியம், ஜகாத்தான காரியம், இது எல்லாம் எங்க போயிருது? ஒரு பிற மனிதரை பற்றி பேசும் பொழுது அம்புடுமே அழிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். தாய்மகளே, நீங்க மட்டும் நான் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கு எல்லா மக்களும் அல்லாஹ் சொல்றான். நம்மளை மட்டும் அல்லாஹ் சொல்லல, ஒட்டுமொத்த உலக மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான். எப்பா யாரும் என்ன செய்யாதீங்க, குறைகள் பேசாதீங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அதே போல அந்த குறைகள் பேசாம இருக்கும் பொழுது அந்த பிற மக்கள், நம்ம சகோதர சகோதரியா இருப்பாங்கல்ல, அவங்களை எப்பொழுது சந்தோஷத்தோடு பேசுறோம், சந்தோஷத்தோட முகத்தை எப்போது வச்சுக்கொள்றோம். இன்னைக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம குடும்பத்தை எப்படியாவது பேஸ் பண்ணி போறதுக்கான எவ்வளவோ முயற்சி செய்வோம், இருந்தாலும் அவதூறு வரதான் செய்யும், கடுமையான தாக்கல் ஏற்படதான் செய்யும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? பொறுமை காக்கணும். அது சபர் சொல்லி சொல்றாங்க. அப்போ பொறுமை காக்கணும். நம்ம பொறுமை காக்காம நினைச்சிடறோம், ஏதாவது டப்புன்னு வார்த்தை விட்டுடுறோம். கடைசியில் பார்த்தோம்னா கபூர் போற வரைக்கும் அந்த வார்த்தை உள்ளங்கள். நல்லா பாதுகாக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே. நம்ம என்ன அளவுக்கு அல்லாஹ் அழகான குடும்பத்தை கொடுத்துருக்கான், உறவுகளை கொடுத்துருக்கான், நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கானே, கணவன்மார்களை கொடுத்துருக்கான், பிள்ளைகளை கொடுத்துருக்கான், இல்லாத வாக்கியத்தை கொடுத்துருக்கானே. அப்போ நம்ம ஏன் அடுத்த பற்றி புறம் பேசுறோம்? என்ன காரணம்? அதனால என்ன பயன், என்ன மன்ஃபாத், நன்மைகள் என்ன? ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு மன்ஃபாத்து கிடையாது. ஆனா யாரு பேசப்படுறாங்களோ நம்மள்ட்ட இருந்து நன்மை ஃபுல்லா அவங்கள்ட்ட போயிட்டே இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து அமல்னா யாரையும் பேசிருந்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பேசுறீங்களோ, நம்ம என்னென்னலாம் பேசுறோமோ அவங்களுக்கு என்ன செய்வான்? நம்மள்ட்ட நன்மை எல்லாம் செய்வான். அந்த பேங்க்ல அந்த ஷேர் மார்க்கெட் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். யாருக்கு? யாரை பத்தி பேசுறோமோ. அப்ப நம்ம எதற்கு அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம்? கண்ணியமான தாய்மார்களே, வாழ்க்கையில மாற்றிக்கணும். என்ன செய்யணும்? வாழ்க்கையில மாற்றிக்கிறது முயற்சி செய்யலாமா? ஏன்னா நீங்க அவ்வளவு அழகான அமல் செய்றீங்க, அழகா தராவியத்துல வரீங்க, திக்ர் செய்றீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட எனக்கு ஆசை, உங்களுக்கும் ஆசை. அப்போ அந்த நம்ம 2 பேருக்கு ஆசை இருந்தாலும் இந்த ஷைத்தான் இடத்துல வந்து போதுறான். அந்த ஷைத்தான் நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி ஓரம் கட்டி ஒதுக்கிடணும். செஞ்சிடலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே போல ஒரு மனிதர்களை பார்த்தா சந்தோஷமா பேசணும், அவங்கள்ட்ட உள்ள நல்ல காரியம் எடுத்து சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்துல பொது காரியங்கள் இறங்குனா எப்ப பார்த்தாலும் அவதூறு இருக்கதான் செய்யும், அவமானங்கள் இருக்கதான் செய்யும். அந்த நேரங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம அவதூறு அவமானங்கள் பேசுறதுனாலும் அவங்க செஞ்சு நல்லது என்ன செய்யணும்? பக்கத்துல போய் சொல்லி சுட்டி காமிச்சு அவங்க நல்லதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னும் ஆர்வம் ஊட்டணும். இமாம் வரலாற்றை சொல்றாங்க, பறைச்சாட்டுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நல்லா கவனிக்கணும், அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல பயங்கரமான கிராத்து, செம்மையா இருக்கு கிராத்து. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா,
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிராத்தும் என்னுடைய கிராத்தும் ஒன்று என்பதாக அல்லாஹ் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய நசீபான மாமனிதர். இது எப்போ நடக்குன்னா இஷாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சில சபையில் இல்லை. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இதை சபையில் உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டாங்க. எப்படியாவது சகோதரன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மனசு சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களில் இந்த நம்ம தெருல மாதிரி விளக்கு அந்த மாதிரி இருக்காது, லைட்னா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. மின்மணி பூச்சி லைட், மின்மணி பூச்சியோடைய வெளிச்சம், அதோடைய மெழுகுவர்த்தி கேண்டீனுடைய வெளிச்சம், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ உமர் எல்லாம் நினைச்சாங்க, வேகமா போறாங்க, போயிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல கதவை தட்டுறாங்க. இப்படி பெருமானார் சொன்னது தகவலை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, சபக்த அபூபக்கர், யா உமர், உங்களுக்கு முன்னால அபூபக்கர் சொல்லிட்டாங்க. சரிங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு எப்போ பார்த்தாலும் போட்டி நடந்துக்கிட்டே இருக்குமா, ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும். எதுல? அமல்ல. யார் முந்தி செய்வது, யார் முந்தி செய்வது. அப்படி பார்க்கும் பொழுது அதிகமான ஆபிதுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்த யாரா இந்த இமாம் பெருமக்கள் தான். அப்ப நம்ம என்ன செய்ய, எல்லாரும் யாருடைய குறைகளை பத்தி பேசக்கூடாது, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா அல்லாஹ் நமக்கு மத்தியில தான். ஏன்னா இந்த உலகம் நம்ம எதுவுமே கொண்டு போக போறது இல்லை, எதுவும் நிரந்தரமும் கிடையாது. அப்படி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, நம்ம சந்தோஷங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, பிற சந்தோஷமா இருக்க நம்ம நினைச்சிடும் எல்லா இடங்களையும் வழி வகுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி அன்பு அமைச்சிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல நம்மளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவோம். அப்படி ஒரு வாக்கியம் வேணும். தாய்மார்கள் சகோதரிகளே, நம்ம எல்லாருடைய அமலும் அல்லாஹ் கபூல் செய்யும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்ப எல்லாரும் நீயத் வைக்கணும், யாரை பத்தி பேசக்கூடாது இன்ஷா அல்லாஹ். நீயத் வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? முயற்சி செய்யுங்க, சரி அல்லாஹ் கபூல் செய்வான். நீயத்தை வைங்க, அல்லாஹ் வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருக்கும் நம்மளால செய்ய முடியுமா முடியாது டவுட்ல இருக்கலாம். ஆனா நீங்க நீயத்தை வைங்க, முயற்சி வைங்க. யாராவது உங்களை பத்தி, யாராவது உங்கள்கிட்ட தவறா பேச வந்தாங்கன்னா அவங்களை பத்தி பேசாதப்பா, பேசாத, ஒதுங்கிருங்க. அப்படி ஒதுங்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா விதமான கெட்ட அப்படி ஒதுக்கிறான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சத்தமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமா கபூல் செய்வானாக. எதை கேட்டமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை நம்மளுக்கும் எல்லாம் நசீபாக்குவானாக. மேற்கொண்டு யாரையும் பற்றி மௌத் வரைக்கும் புறம் பேசாமல், அவதூறு பேசாமல், குறைகள் பேசாமல் அல்லாஹ் நம்ம நாவே ஆக்குவானாக. எல்லாருடைய உள்ளங்களையும் சந்தோஷம் குளிர்மைப்படுத்தக்கூடிய நாவாக நம்முடைய நாவே ஆக்குவானாக. எல்லாருடைய மனிதனுடைய நேயங்களும் பெரியதாக உள்ள கருதக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியாக நாம் எல்லோரும் நசீபாக்குவானாக. நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவிற்கானமாக இந்த வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நிஸ்வான் மதரசாவில்